ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு த சேனல் மது விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் ரொட்டீன் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்றைக்கி ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனேன், அப்புறம் முருகன் கோவிலுக்கு போனேன். இது எல்லாத்தையுமா இந்த வீடியோவில் வந்துட்டு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்தோடனே இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே போனேன். ஃபஸ்ட்டு சரி பருப்பை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு பருப்பை வந்துட்டு கழுவிட்டு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் இதெல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரிட்ஜு திறந்து என்ன காய் இருக்குது அப்படின்னு பார்த்தா காயே இல்லை. முருங்கைக்காயும் பீட்ரூட்டு மட்டும்தான் இருந்தது. சரி அதை வச்சு இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அரிசி எடுத்து கழனி பிடிச்சிட்டு ஒலையும் வச்சிடலாம். புளி ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். வாசல் தெளித்து கோலம் போட்டு வரத்துக்குள்ளே இங்கே நம்மளுக்கு ஒலை கொதிச்சிருச்சு. அப்புறம் கழுவி வச்சிருந்த அரிசியை எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் நான் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, காய், அப்புறம் ஒரே ஒரு கேரட் கிடந்தது. சரி அதை ஏன் விடுவானேன்னு சொல்லிவிட்டு அதையும் அரிஞ்சு வச்சுட்டு குழம்பு தாளிச்சுடுவோன்னு சொல்லிவிட்டு பேன் வச்சு குழம்பு தாளித்து விட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, அரிஞ்சு வச்சிருந்த காய் எல்லாத்தையும் போட்டு குழம்பும் கூட்டி வச்சுட்டேன். அப்புறம் நேற்று நைட்டு வந்துட்டு யாருமே சரியாக சாப்பிடல. அந்த லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சுட்டு ஒரு இட்லி உமாவும் செஞ்சுட்டேன். அப்புறம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வடித்து விட்டுவிட்டு பீட்ரூட் இருந்தது. பீட்ரூட்டை வந்துட்டு அரிஞ்சு வேக வச்சு பொரியலாக செஞ்சிடலான்ட்டு இது பண்ணியிருக்கேன். அப்புறம் தம்பி தோசை ஊற்றி தந்தேன். அப்புறம் இட்லி உப்புமாவும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். தம்பி பாருங்களேன், அந்த எண்டு போகிற வரைக்கும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவான். அதே மாதிரி அந்த எண்டுக்கு போனதுக்கப்புறம் டாட்டா சொல்லுவான். அப்புறம் இதுதான் நான் இன்றைக்கி நம்மளோட லன்ச்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் இதுதான். எல்லாத்தையுமே முடித்து வச்சுட்டு பெட்ரூமுக்கு வந்து பார்த்தா எல்லாமே அப்படியே கடந்தது. சரி அதையும் எடுத்து மடித்து வச்சுட்டு அப்புறம் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் மாற்றிட்டு அதை விளக்கியும் வச்சுட்டேன். அப்புறம் கவுண்டர் டாப்பு, கேஸ் அடுப்பு எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சும் வச்சுட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் ஃபுல்லாகவே நீட் பண்ணிவிட்டு சரி ஹால்லாம் பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி விட்டேன். டயர்டா எனக்கா நெவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி துணி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி காய வச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு சரி ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் அது எடிட் பண்ணையில் தான் தெரியும் வருதா வரலையான்ட்டு. நானும் அப்படியே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு செப்பல் போட்டு கேட்டையும் பூட்டிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போய் நடந்து போயிட்டுருந்தேன். அங்கே போய் பார்த்தா எங்கள் அம்மா எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அங்கே போய் உட்காந்தா பஸ்ஸே வரலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இன்னும் பஸ் வரலையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போன உடனே ஒரு 1 செகண்ட்லேயே பஸ் வந்துச்சு. அங்கே தூரத்தில் ஒரு பஸ் வருதா, அப்புறம் அந்த பஸ்ஸில் தான் ஏறி ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன். கும்பலாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரியாக கேப்சர் பண்ணலை. இங்கே நான் சத்திரத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அந்த மலைக்கோட்டை அழகாக தெரிஞ்சுது. சரி அதை கேப்சர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சத்திரம் வந்தோடனே அம்மாவுக்கு வந்துட்டு டாட்டா பாய் சொல்லிவிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு வரான்னு சொல்லிவிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவளும் வந்ததுக்கப்புறம் அவளை வீடியோவில் காட்டல, ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் ப்ரைவேசி வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் பஸ்ஸு வந்தது. பஸ்ஸில் ஏறி அப்புறம் அங்கே போயிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு அர்ச்சதை கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இது போட்டோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்லாம் நான் மறைச்சிட்டேன், ஏன்னா வந்துட்டு அவங்க ப்ரைவேசி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நேராக சாப்பாட்டுக்கு போயிட்டோம். சோறு குழம்பு மோர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக வயலூரில் தான் கல்யாணம் அப்படிங்க வயலூர் கோவிலுக்கு போயிட்டோம். இன்றைக்கி சஷ்டி வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் வேறு. செம்ம கும்பல் வயலூரில். எல்லாத்தையும் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு வீடியோ நாட் அலோவ்டா என்னன்னு தெரில, ஃபோன் நான் அதனால் எடுத்து வீடியோ எடுக்கல, சும்மா கோபுரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் நேராக பஸ் ஏறி என்னோட கொலுசு ஒரு 2 மந்த்ஸாகவே பிஞ்சு கிடந்தது. அது போக நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி தான் போனேன். என் ஃப்ரெண்டு அவள் ஆஃபீஸ்க்கு ஆஃப் டே தான் பெர்மிஷன் போட்டோன்னு அவள் கிளம்பிட்டு அப்புறம் நான் மட்டும்தான் எடுத்தேன். அந்த பழைய கொலுசு போத்தீஸில் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கலாம் அப்படின்னா அங்கே கலெக்ஷனே இல்லை. சரி வா திருப்பியும் மங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு மங்களுக்கு உள்ளே போய் எங்கே இருக்க அப்படின்னு கேட்டால் 2nd ஃப்ளோர் அப்படின்னு சொன்னாங்க. சரி 2nd ஃப்ளோரில் போயிட்டு கொலுசு காட்டுங்கண்ணா அப்படின்னோம். அப்புறம் கொலுசு காட்டினாங்க. இங்கே நிறையா கலெக்ஷன் இருந்தது. அப்புறம் அதில் நான் ஒரு கொலுசு செலக்ட் பண்ணேன்.
அது என்ன கொலுசு செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் பில்லும் போட்டுட்டு நான் வந்துட்டு அங்கேயே சாமிக்கிட்ட வச்சுட்டு காலில் போட்டு விட்ருங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் நான் வீட்டில் வந்துட்டு அந்த கொரடுலாம் இங்கே எங்கே கிடக்கு டைட் வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு பஸ் ஏறி நானும் வந்துட்டேன். இந்த சீன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணேன். இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி ஆறு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கதவை திறந்து சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தா என் தம்பி குட்டியும் வந்துட்டார். ஏன்னா இன்றைக்கி பிள்ளையார் சிலை வந்துட்டு கரைக்க போகிறாங்க. அவன் ஸ்கூல் வந்து சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த வழியாக பஸ்ஸு வந்துட்டு கும்பலாக இருக்குன்னு சொல்லிட்டு மதியானத்துக்குமே விட்டுட்டாங்க. அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்தோடனே பசிக்குது அக்கா சோறு போடுக்கோ அப்படின்னா, சரி அவனுக்கு இன்னும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் மாடியில் போய் துணி எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். அப்புறம் போனால் செம்ம சூடு. அப்புறம் திருப்பி வந்துட்டு செப்பல் போட்டு துணி எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்களேன் எவ்வளோ வெயில் அடிக்குது, அப்பா செம்ம வெயில் திருச்சியில். அதுக்கப்புறமே எடுத்த துணிலாம் வந்துட்டு மடித்து வச்சுட்டேன். இதுதான் நான் எடுத்த கொலுசு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாடல்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னு எடுத்தேன். பழைய கொலுசு வந்துட்டு 3789 ரூபா இருந்தது. புது கொலுசு 4000 சம்திங் இருந்தது. பேலன்ஸ் நான் கட்டின அமௌண்ட் வந்து 720 மட்டும்தான் கட்டினேன். அதுக்குள்ளே நான் வந்துட்டு கொலுசு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஓகேன்ட்டு. ஹோப் யூ லைக் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.